சின்னஞ்சிறிய என் செல்லக் குழந்தைகளா, இப்ப நாம காட்டுல வாழும் ஒரு பெரிய காட்டுப்பூனையோட கருணை கதைய கேட்கப் போறோம். காட்டுப்பூனைனா ரொம்ப துருதுருன்னு இருக்கும். யார் கூடவும் சீக்கிரமா சேராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா, இந்த காட்டுப்பூனை கொஞ்சம் வித்தியாசமானது. அது தன்னோட பாட்டுக்கு தனிமையா காடு முழுக்க சுத்தி வரும். அப்படி ஒரு நாள் அந்த காட்டுப்பூனை காட்டுக்குள்ள நடந்து வந்துச்சு. வழக்கமா அது இரை தேடித்தான் நடக்கும். ஆனா, அன்னைக்கு அதுக்கு ஒரு புது விஷயம் கண்ணுல பட்டுச்சு. ஒரு சின்ன செடி ரொம்பவே வாடிப்போய், இலைகள் எல்லாம் சுருங்கி போயிருந்துச்சு. சூரிய வெளிச்சம் சுத்தமா அது மேல படவே இல்ல. பெரிய மரங்களோட நிழல் அந்த செடிய மூடி இருந்துச்சு. காட்டுப்பூனை அந்த சின்ன செடிய பாத்துச்சு. அடடா! இந்த சின்ன செடிக்கு வெளிச்சம் இல்லையே! அதனால தான் இது ரொம்பவும் வாடிப் போயிருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சது. மத்த விலங்குகள் எல்லாம் அந்த செடிய கடந்து போயிடும். ஆனா, இந்த காட்டுப்பூனைக்கு அந்த செடி மேல ஒரு கருணை வந்துச்சு. உடனே அது என்ன செஞ்சுச்சு தெரியுமா? தன்னோட கால்கள வச்சு அந்த சின்ன செடிய சுத்தி இருந்த மண்ண மெதுவா கிளறி விட்டுச்சு. பக்கத்துல இருந்த சின்ன கற்களையும், குச்சிகளையும் தள்ளி ஒரு பாத மாதிரி உருவாக்கிச்சு. எதுக்குன்னு கேக்குறீங்களா? அந்த சின்ன செடிக்கு நெறைய சூரிய வெளிச்சம் கிடைக்கணும்னு தான். இப்ப அந்த சின்ன செடிக்கு நெறைய சூரிய வெளிச்சம் கிடைச்சது. 1 நாள், 2 நாள்லயே அந்த வாடின செடி மெதுவா தலைய தூக்கி புது இலைகள் விட ஆரம்பிச்சது. காட்டுப்பூனை தினமும் அத தூரத்துல இருந்து கவனிச்சுச்சு. செடி நல்லா வளர்றத பார்த்துட்டு அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சில நாட்க கழிச்சு அந்த சின்ன செடி அழகா பூத்து குலுங்குச்சு. அழகான நிறங்கள்ல அந்த பூ அந்த காட்டுக்கே அழகு சேர்த்துச்சு. இந்த காட்டுப்பூனையோட கருணையால தான் இது நடந்துச்சு. ஒரு சின்ன செடிக்கு உதவி செஞ்சதால, அந்த காட்டுப்பூனைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. பாத்தீங்களா குட்டீஸ்? நாம எவ்ளோ பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, மத்தவங்க மேல கருணையா இருந்தா, அது நமக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்த குடுக்கும். இந்த காட்டுப்பூனை மாரி, நீங்களும் மத்தவங்களுக்கும், இயற்கைக்கும் உதவி செய்யணும். இப்ப நல்லா தூங்குங்க செல்லங்களா. இனிய கனவுகள் காணுங்க.